Hi, welcome to Naksshatra Academy. மீண்டும் நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சி மைனர் கார்ட். இந்த சி மைனர் கார்ட் எப்படி நம்ம ப்ளே பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இதற்கு முன்னால் உள்ள வீடியோஸில் உங்களுக்கு மேஜர் கார்ட்ஸ் அண்ட் ஸ்கேல்ஸ் எப்படி ப்ளே பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் ஆல்ரெடி. அதனால் இப்போ மைனர் கார்ட்ஸ் நம்ம போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கற்றுக்க போகிற கார்டு சி மைனர் கார்டு. சி மைனர் கார்டு வெரி சிம்பிள். அந்த சி மைனர் கார்டுடைய கார்டு நோட்ஸ் என்னன்றதை நான் சொல்லிடுறேன். சி, டி ஷார்ப் அண்ட் தென் ஜி, இந்த மூணு நோட்டையும் சைமல்டேனியஸாக ப்ளே பண்ணிங்கன்னா தட் இஸ் சி மைனர் கார்டு. அவ்வளோதான், வெரி சிம்பிள். நம்ம கிட்டாரில் எப்படி ப்ளே பண்ணுறது அப்படின்னா தேர்ட் ஃப்ரெட், ஃபோர்த் ஃப்ரெட், ஃபிஃப்த் ஃப்ரெட், இந்த மூணு ஃப்ரெட்லையும் ஃபஸ்ட்டு 4 ஸ்ட்ரிங்ஸை சைமல்டேனியஸாக ப்ளே பண்ணிங்கன்னா தட் இஸ் சி மைனர் கார்டு. இந்த சி மைனர் கார்டுக்கு இந்த 4 ஸ்ட்ரிங்ஸ்லேயும் நோட்ஸ் எங்கெங்கே இருக்குது அப்படின்னா ஃபிஃப்த் ஃப்ரெட், தேர்ட் ஸ்ட்ரிங், fourth finger apply பண்ணீங்கன்னா that is C note. then second string, second finger, fourth fret apply பண்ணீங்கன்னா that is D sharp. and then first string, third fretல first finger apply பண்ணீங்கன்னா that is G note. இந்த மூணு நோட்டையும் simultaneously apply பண்ணீங்கன்னா that is C minor chord. ஆனா இந்த மூணு ஸ்ட்ரிங்ஸை மட்டும் அப்ளை பண்றதுக்கு பதிலா நாலாவது ஸ்ட்ரிங்ல இந்த 5th fretல தேர்ட் ஃபிங்கர் அப்ளை பண்ணிங்கன்னா ஜி நோட் கிடைக்கும். இந்த ஜி நோட்டையும் சேர்த்து அப்ளை பண்ணிங்கன்னா கேட்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த சி மைனர் கார்டு. அடுத்த வீடியோவில் இந்த சி மைனர் கார்டுலேருந்து ஸ்கேல்ஸ் எப்படி நம்ம ப்ளே பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். Until that, stay tuned. It's Atmaram. See you. Bye-bye.